ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு எதுவும் இல்லையா? இட்லி மாவு மட்டும் போதுங்க. சூப்பரான ஒரு கார பணியாரம் குயிக்காக ரெடி பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். வானொலியில் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக கலந்து வதக்கினதுக்கு அப்புறம் இதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் அதோட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து இந்த மாதிரி பனியார சட்டியில் லைட்டாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் சின்ன கரண்டியில் அப்படியே விட்டுக்கலாம். 1 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பரான இட்லி மாவில் கார பணியாரம் ரெடிங்க. இதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.